Valamudan. Today we see about lesson number 14, acids, bases and salts. Introduction. In physical world we are using some made up of large amount of chemicals such as soil, air, water for all the forms of materials. They consist of some types of chemicals such as acids, base, salts, mostly in every life. So we are drinking a fruit juice, we are using detergents, or we are taking a medicine. This is made up of some kinds of acids, base and salts. So our body metabolism also carried out by means of hydrochloric acid. This is we call it as a digestive juice. It is secreted in our stomach. Here in HCl, it is split into H plus and Cl minus, that is an acid. In NaOH, that is split into Na plus and OH minus because of base. This NaCl is split into Na plus Cl minus. So here HCl is mixed with NaOH. They are split into plus and minus substance. The plus substance is Na is mingled with the Cl, that is from a NaCl salt, and water is removed. அதாவது இங்கே அமிலம் காரம் உப்புக்கள் பற்றி பார்க்குறோம். இட் இஸ் இன் பேஜ் நம்பர் 163. நம்மளோட உலகத்தில் பார்த்திங்கன்னா அதிக அளவு வேதிப்பொருளால் ஆனது அப்படின்னு சொல்கிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற மண், காற்று, நீர், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பொருட்களுமே எதால் ஆயிருக்குங்க? வேதிப்பொருளால் ஆயிருக்கும். இதில் குறிப்பாக அமிலம், காரம் இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரூட் ஜூஸ் ஆகட்டும், நம்ம யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட் இல்லை டேப்லெட்ஸ், மருந்து பொருள், இது எல்லாமே எதால் தான் ஆயிருக்குன்னா சம் டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம உடலில் நடக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றங்கள் இது எல்லாத்துலேயுமே என்ன அப்படின்னா கெமிக்கல்ஸோட பங்கு, வேதிப்பொருட்களோட பங்கு மிக முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வயிற்றில் சுரக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இருக்குது இல்லைங்களா, டைஜஸ்டிவ் ஜூஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அது கூட ஒரு சேரும். ஏன்? அது நீரில் கரையும் போது ஹெச் அயனியாகவும் OH அயனியும் கொடுக்கும், Cl அயனியும் கொடுக்கும். சரிங்களா? இந்த பிக்சரில் இருக்கு பாருங்க, H ப்ளஸ் ஆகவும் Cl மைனஸ் ஆகவும் கொடுக்கும். இது NaOH அப்படின்னு சொல்லக்கூடிய சோடியம் ஹைட்ராக்சைடு, அது நீரில் கரைஞ்சிச்சு அப்படின்னா Na ப்ளஸ் ஆகவும் OH மைனஸையும் கொடுக்கும். சரிங்களா? இப்போது இந்த ரெண்டுமே நீரில் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்குங்க? ஒரு நடுநிலையாக்கல் வினை. சரிங்களா? நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ NaCl அப்படின்றது ஃபார்ம் ஆகிட்டு நீர் மூலக்கூறு வெளியே போகும் அப்படின்றத நம்மளோட இன்ட்ரடக்ஷனில் நம்ம சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம சுற்றி நடக்கக்கூடிய பொருட்கள். சரிங்களா? இது எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிலம்னா என்ன, காரம்னா என்ன, அது எப்படி இருக்கும், அதோட வகைகள் என்ன, இதெல்லாமே பார்க்கணும். சரிங்களா? ஆசிட், பேஸ் அண்ட் சால்ட்ஸில் வாட் ஆர் ஆசிட்ஸ்? ஸோ ஆசிட்ஸ் ஆர் in what way we are identify this acid, what is the property of acid, what is the types of acids, what is the uses of acids. This is same for bases also we are studying here. Okay, you see here we have a curd, fruit juice and vinegar. They are made up of something that is maybe acid or base or salt. So here we have some source of acid friends presented. அதாவது இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது, கேர்டு இருக்குது, தயிர் இருக்குது, ஃப்ரூட் ஜூஸ் இருக்குது, பழச்சாறு இருக்குது, வினிகர். சரிங்க? இது எல்லாமே ஒரு அமிலம் இல்லை காரத்தினால உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே அமிலம் உருவாகிறதுக்கு இருக்கக்கூடிய நம்ம அன்றாட வாழ்வில் சாப்பிடக்கூடிய பொருட்களில் என்னென்ன அமிலங்கள் இருக்குது அப்படின்றதுல கொடுத்துருக்காங்க. ஆப்பிள், மேலிக் ஆசிட், லெமன், சிட்ரிக் ஆசிட், கிரேப்ஸ், டாட்டாரிக் ஆசிட், டொமேட்டோ, ஆக்சாலிக் ஆசிட், வினிகர், அசிட்டிக் ஆசிட், கேர்ட், லாக்டிக் ஆசிட், orange, ascorbic acid, tea, tannic acid, stomach juice, hydrochloric acid, and ant and bees. That means nail of ant and bees, we get a formic acid. So இது எல்லாமே நம்ம ஆசிட்ஸில் படிக்க போகிறோம். அடுத்த ஆசிட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றதையும், இந்த அஸ்டிக் ஆசிட், ஃபார்மிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் அண்ட் பாஸ்பரிக் ஆசிட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் எப்படி ஃபார்ம் ஆகுது, அயான்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றதையும் நம்ம இங்கே பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆசிட்ஸ்னா என்ன, வாட் ஆர் acids அப்படின்றத நாம் இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? வாட் ஆர் acids? So all of you look at the picture. Some materials are used in our daily life, that is we already known, curd, fruit juice, vinegar. These are made up of something I already said, that is acid or base, yes, or salt, whatever it is, but it have only acid things. Why? They are
in a sour taste. So all these edible items are said similar, that is sour taste. So what causes them to taste sour? The type of some chemicals or chemical compound present in the given substance, so it gives a sour taste. So what are the kinds that give a sour taste? We call it as a acid. So this word acid derived from a Latin word of acidus, that means sour taste. So here all the acid substance have a sour taste. அதாவது இங்கே நிறைய பொருட்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த பொருட்கள் பாருங்கள், இது எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லும் போது தயிராகட்டும், பழம், பழச்சாறு, வினிகர் எல்லாமே என்ன இருக்குன்னு சொன்னேங்க, உணவு அமிலம், காரம் அல்லது உப்புக்கலால் இருக்குன்னு சொன்னேன். ஆனால் இது எல்லாமே சாப்பிடக்கூடிய பொருட்களோட சுவை அப்படின்றது ஒரே மாதிரி இருக்கும், புளிப்பு சுவை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே அமில பொருட்கள். அமிலம் அப்படின்றது எங்கேருந்து வந்துச்சுங்க, அசிடஸ் அப்படின்ற லத்தீன் வார்த்தையிலேருந்து வந்துச்சு. அதோட அர்த்தமே என்னதான், புளிப்பு சுவை. அப்போ எதெல்லாம் புளிப்பு சுவை இருக்கோ அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லலாம், ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதுலெல்லாம் ஆசிட் இருக்குது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி ஒரு பாக்ஸில் பார்த்தோம் இல்லையா இன்ட்ரடக்ஷனில், இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சாப்பிடக்கூடிய ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குங்க, மாலிக் அமிலம், மாலிக் ஆசிட்ஸ் இருக்கும். லெமன் புளிக்கும் இல்லையா, ஸோ விட்டமின் சி இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம வந்து என்ன சொல்கிறோம், நம்ம இங்கே சிட்ரிக் ஆசிட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் எலுமிச்சம்பழம் அப்படின்றதுல என்ன இருக்குங்க, சிட்ரிக் அமிலம் இருக்குது. கிரேப்ஸ் திராட்சையில் டாட்டாரிக் அமிலம் இருக்குது. டொமேட்டோ தக்காளியில் ஆக்சாலிக் அமிலம். வினிகரில் அசிட்டிக் அமிலம் இருக்குது. கர்ட் தயிரில் லாக்டிக் அமிலம் இருக்குது. ஆரஞ்சில் அஸ்கார்பிக் அமிலம் இருக்குது. டீயில் வந்து டேனிக் ஆசிட் இருக்குது. தென் நம்ம வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலம், அதாவது நமக்கு ஸ்டொமக் ஜூஸ் இல்லை டைஜஸ்டிவ் ஜூஸ் எப்படி வேணால் சொல்லலாம். அதில் என்ன இருக்குது அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆண்டன் பீஸோட நமக்கு இங்கேன்னு நெயில் அப்படின்னு சொல்லலாம், எறும்பு தேனியோட கொடுக்கு அல்ல ஃபார்மிக் அமிலம் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்மிக் அமிலம் இதெல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமிலச்சுவை எதுலெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இன் 1884 we have a Sweden scientist. His name is Svante Arrhenius. He gives some theory about acids and bases. Okay, so according to this Arrhenius theory, acid is a substance which have H plus or H3O plus ion in an aqueous solution. They contain one or more replaceable hydrogen atom. ஸோ அதாவது 1884 ஸ்வீடஸில் இருக்கக்கூடிய ஸ்வீடனோட வேதியியலாளர் ஸ்வாண்டே அர்கீனியஸ் அப்படின்றவர் அமிலத்துக்கும் காரத்துக்கும் ஒரு தியரி வந்து கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த அமில பொருட்கள் ஆசிட் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் ஒரு H ப்ளஸ் அயனியும் H3O ப்ளஸ் அயனியும் கொடுத்துச்சு நீரில் அப்படின்னா அது எல்லாமே என்னன்னு சொல்கிறாரு, ஆசிட் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றில் அதுக்கு மேற்பட்ட என்ன இருக்கும், இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வி ஹாவ் எ எக்ஸாம்பிள், ஹைட்ரோக்ளோரைட் இஸ் dissolved in water. ஓகே, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து என்ன பண்ணணும், நம்ம dissolved in water அப்படிங்கும்போது அது என்ன ஆகுங்க, இட் கிவ்ஸ் H plus and Cl minus in water. சரிங்களா? H plus ஆகும் Cl minus ஆகும் எது பிரியுங்க, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து பிரியும். எப்படி பிரியும், இந்த HCl அப்படின்றது H plus பாசிட்டிவ் ஆகும், Cl நெகட்டிவ், Cl மைனஸ் ஆகும். எங்கே பிரியுங்க, இன் அக்வஸ் அப்படின்னா H2O வாட்டரில் பிரியும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ வாட் ஹேப்பன்ஸ், ஆசிட் ஆர் பேஸ் இன் வாட்டர். சரிங்களா? அப்போது நீரில் வந்து அமிலம் அந்த காரம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், டு ஆசிட் ப்ரொடியூஸ் அயான்ஸ் ஒன்லி இன் அக்வா சொல்யூஷன். அப்போது அமிலங்கள் அப்படின்றது நீரில் மட்டும்தான் என்ன கொடுக்குமா, அயனியை தருமா அப்படின்ற கொஷின்ஸ் எல்லாம் நமக்கு இருக்குது. சரி பாருங்கள், ஹைட்ரஜன் அயான் இன் HCl ஆர் ப்ரொடியூஸ்டு இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர். சரிங்களா? HCl வந்து ஹைட்ரஜன் அயான்ஸை எங்கே தான் கொடுக்கும், வாட்டரில் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீரில் மட்டும்தான் ஹைட்ரஜன் அயனியை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இன் செப்பரேட் H plus ion form as a HCl molecule cannot occur in absence of water. நீர் இல்லைன்னா தருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தராது. சரிங்களா? அப்போ HCl வந்து ஒரு நீர் கூட சேரும்போது இங்கே இருக்கிற ஹெச்சும் இங்கே இருக்கிற H2வும் ரெண்டும் சேர்ந்து H3 இங்கே இருக்கிற ஓவி எடுத்துக்கிட்டு H3O ப்ளஸ் ஆகவும் இங்கே இருக்கிற Cl மட்டும் தனியாக Cl மைனஸ் ஆகவும் பிரிஞ்சு H3O plus Cl minus அப்படின்ற அயனிகளாக பிரியுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ப்ரெசன்ட் இன் வாட்டர்
absent for any substance. சரிங்களா, அதாவது நீரில் மட்டும்தான் நடக்கும், எதில் நடக்காதுங்க, நீரற்ற கரைசலில் நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, சரி பாருங்கள், ஹைட்ரஜன் அயான் cannot exist alone. ஸோ ஹைட்ரஜன் அணி தனித்து காணப்படுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இட் இஸ் கம்பைன்டு வித் வாட்டர் சப்ஸ்டன்ஸ் லைக் ஹைட்ரோனியம் அயான். சரிங்களா, நீரோட கம்பைன் ஆகி, அதாவது நீரோட சேர்ந்து ஹைட்ரோனியம் அயனியை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஹைட்ரஜன் அயான்ஸ் மஸ்ட் ஆல்வேஸ் பி H+ வித் ஹைட்ரோனியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த HCl இருக்கிற ஹெச்சும் H2Oவில் இருக்கக்கூடிய இதுவும் சேர்ந்து, அதாவது இங்கே H+ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆக்சுவலாக இது வந்து HCl. அப்போ இதில் இருக்கக்கூடிய H வந்து பிரிஞ்சு H+ வந்துடும் இல்லையா, அதுவும் இந்த வாட்டரும் சேர்ந்து என்ன ஆயிடுச்சு, H3O+ அப்படின்ற ஹைட்ரோனியம் அயான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, ஸோ இதுக்கு வந்து ஒரு டேபிள் கொடுக்குறாங்க. சரிங்களா, என்ன கொடுக்குறாங்க, டேபிள் வந்து கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம் சப்ஸ்டன்ஸ் வந்து எப்படியெல்லாம் அயான்ஸ் ஃபார்ம் ஆகுது, இதில் இருக்கக்கூடிய ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன்ஸ் எவ்வளோ அப்படின்னு. சரி பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, அசிட்டிக் ஆசிட்ஸ் இல்லைங்களா, அசிட்டிக் அமிலம். சரி, இது பாருங்கள் என்ன பண்ணோம், இது வந்து CH3COOH. இதில் பார்த்தீங்கன்னா 4 ஹைட்ரஜன் இருக்குங்களா, இட் ஹாவ் 4 ஹைட்ரஜன் ப்ளஸ் த லாஸ்ட் ஹைட்ரஜன் ஒன்லியே ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன். ஸோ அப்போ எவ்வளோ ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் இருக்குது, ஒன்லி 1. சரிங்களா, அடுத்து பாருங்கள் COOH. ஸோ ஹியர் ஆல்சோ த லாஸ்ட் ஹைட்ரஜன் இஸ் ரீப்ளேசபிள் சப்ஸ்டன்ஸ். ஸோ அது வந்து எவ்வளோ இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குதுன்னு சொல்கிறோம். அடுத்து நைட்ரிக் ஆசிட் HNO3 அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பாருங்கள் H தனியாகவும் NO3- தனியாகவும் பிரிஞ்சிடும். அப்போ இதில் எவ்வளோ இருக்குங்க, ஒரே ஒரு ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன். அடுத்து சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4. இதில் எவ்வளோ ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ், ஒரு ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் மாலிகூல் இருக்குது, எவ்வளோ ஆட்டம் இருக்குது, 2H+, 2 ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, அடுத்து வந்து பாஸ்போரிக் அமிலம் H3PO4. இதில் வந்து எவ்வளோ ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, 3 ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, 3H+ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அயான்ஸ் ஃபார்மேஷன் வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இதுலேயே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஆசிட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ ஆல் ஆசிட்ஸ் ஹாவ் a 1 or more hydrogen atoms, but all hydrogen for anything present a hydrogen atom, it is not a acid. For example, methane and ammonia have a hydrogen atom. So here we have a methane CH4 and ammonia CH3. It also have a hydrogen atom, but it is not a does not acid, or it is do not a acid அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, it is not acid அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, ஸோ இவை நீட்ட கரைசல் ஹைட்ரஜன் அயனியை தராது. ஸோ it is mingled with the water. It does not give H+ ion. ஸோ இது வாட்டரில் மிங்கிள் ஆனால் என்ன தராதுங்க, H+ தராது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஆசிட்ஸை எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த சோர்ஸ், மூலக்கூறுகள் அடிப்படையில் வந்து 2ஆக டிவைட் பண்ணுறேன். என்னது, கரிம அமிலம், கனிம அமிலம். சரிங்களா, ஆர்கானிக் ஆசிட்ஸ், இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் we see about organic acid. So the acids are present in plants and animals. That means we get acid from a living substance. So that is called organic acids. For example, HCOOH, that is a formic acid. So HCOOH is a formic acid, formic அமிலம். CH3COOH, that is a acetic acid. So it is a acetic acid. So they are organic substance. So organic acids அப்படின்னா கரிம அமிலம், இன்ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னா கனிம அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் பார்க்கும்போது the acid prepared from rocks and minerals. எங்கிருந்த ஆசிட்ஸ், பாறை மற்றும் கரிம பொருளிலிருந்து ஒரு அமிலம் கிடைக்குது அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லலாம், இன்ஆர்கானிக் ஆசிட், அதாவது கனிம அமிலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் HCl மீன்ஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். HClனா என்னென்னு சொல்கிறோம் நம்ம, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். HNO3னா நைட்ரிக் ஆசிட், இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம் இல்லையா. H2SO4னா
சல்ஃபியூரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் அமிலம். இது எல்லாமே என்னதுங்க? கரிம அமிலங்கள், கனிம அமிலங்கள். சரிங்களா? இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ். இது வந்து என்ன? பேஸ்ட் ஆன் த சப்ஸ்டன்ஸ், அதாவது சோர்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேஸ்ட் ஆன் த பெசிசிட்டி, அதாவது காரத்துவத்தின் அடிப்படையில் எப்படி எல்லாம் செப்பரேட் பண்ணலாம். இட் ஹாவ் 3 டைப்ஸ். ஸோ இது எவ்வளோ டைப்ஸ் இருக்குங்க? பெசிசிட்டி பேஸ் பண்ணி 3 டைப்ஸ் இருக்குது. தட் இஸ் மோனோபேசிக், டைபேசிக் அண்ட் ட்ரைபேசிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் அ மோனோபேசிக்? த ஆசிட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஒன் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன். ஸோ எந்த ஆசிட்டில் ஒரே ஒரு ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் இருக்கோ அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? மோனோபேசிக் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு மூலக்கூறில் ஒரே ஒரு பதிலீடு செய்யக்கூடிய ஹைட்ரஜன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னென்னு சொல்கிறோம்? நம்ம ஒற்றை காரத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மோனோபேசிக் அப்படின்னா ஒற்றை காரத்துவம் அமிலம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் HCl, HNO3 இதிலெல்லாம் பாருங்கள் ஒரே ஒரு ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் தான் இருக்குது. அடுத்து நாம் பார்க்க போகிறது டைபேசிக். சரிங்களா? டைபேசிக் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம்? நம்ம இரட்டை காரத்துவம். என்ன சொல்கிறோம் இங்கே? இரட்டை காரத்துவ அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஆசிட் விச் ஹாவ் 2 ஹைட்ரஜன் அயன் பர் மாலிகுல், அதாவது ஒரு மூலக்கூறில் 2 ஹைட்ரஜன் அயனிகளை பிரிக்கும் அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? இரட்டை காரத்துவம், டைபேசிக் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், கார்போனிக் ஆசிட். சரிங்களா? இதில் வந்து 2, அதாவது H2 அப்படின்னு வருது இல்லைங்களா? இது என்னென்னு சொல்லுவோம்? நம்ம 2H+ அப்படின்னு சொல்லுவோம். அதனால அதை நம்ம என்னென்னு சொல்கிறோங்க? டைபேசிக், இரட்டை காரத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ரைபேசிக். ட்ரைபேசிக் அப்படின்னா என்ன சொல்லுவோம் இங்கே? மும்மை காரத்துவம். சூப்பர். ஸோ த சப்ஸ்டன்ஸ் விச் ஹாவ் 3 ஹைட்ரஜன் ஆட்டம் பர் மாலிகுல், ஒரே மாலிகுலில் 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கணும். சரிங்களா? ஒரே மூலக்கூறில் 3 ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அதுனா மும்மை காரத்துவ அமிலம் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன? பாஸ்போரிக் ஆசிட், பாஸ்போரிக் அமிலம். அதில் பாருங்கள் H3ன்னு இருக்குது இல்லைங்களா? அப்போ அது எவ்வளோ இருக்குங்க? 3 ஹைட்ரஜன் ஆசிட், ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இதில் யாருக்காவது டவுட் இருக்குங்களா? ஓகே. அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பேஸ்ட் ஆன் அயனைசேஷன். அயனைசேஷன் அப்படின்னா அயனியுறும் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அயனைசேஷன் அப்படின்னா அயனியுறும் அடிப்படை. ஸோ ஆசிட் கெட் அயனைஸ்ட் இன் வாட்டர். எங்கே தான் அயனியுறும்? நீரில் தான் அயனியுறும். ஸோ இட் கம்ப்ளீட்லி ஆர் பார்ஷியலி. சரிங்களா? அதாவது முழுவதுமாகவோ இல்லை பகுதியாகவோ கரையும். ஸோ பேஸ்ட் ஆன் த எக்ஸ்டென்ஸ் ஆஃப் அயனைசேஷன், இதை வச்சு தான் அயனியுறும் ஆற்றல் அடிப்படையில் தான் நம்ம அமிலங்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஸ்ட்ராங் ஆசிட்ஸ், வீக் ஆசிட்ஸ். அதாவது வலிமை மிகு அமிலம், அடுத்து வலிமை குறைந்த அமிலம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். ஸோ த ஆசிட் தட் ஹாவ் கம்ப்ளீட்லி அயனைஸ்டு. சரிங்களா? முழுவதும் கரைந்தால் அது ஸ்ட்ராங் ஆசிட்ஸ். அப்போ பார்ஷியலி அயனைஸ்டு அப்படின்னா பகுதி அளவு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நம்ம வலிமை குறைந்த அமிலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். முழுவதும் எது கரையும்? HCl கரையும். பாதியாக கரையிறது யாருங்க? அஸ்டிக் ஆசிட், அஸ்டிக் அமிலம் வந்து பாதியாக கரையும். ஸோ இட்ஸ் a ஸ்ட்ராங் அண்ட் வீக் ஆசிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பேஸ்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன், செறிவின் அடிப்படையில். சரிங்களா? கான்சன்ட்ரேஷன் பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? அதை செறிவுன்னு சொல்லிட்டோம். செறிவு மிகுந்தது, செறிவு நீர்த்த அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து செறிவு மிகு, இது வந்து நீர்த்த அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் ஹாவ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆசிட் டிசால்வ்ட் இன் சால்வெண்ட். சரிங்களா? ஸோ சால்வெண்ட் அப்படின்றது வாட்டரில் நம்ம போடக்கூடிய ஆசிட்ஸ் நிறைய அமௌண்ட்டு போட்டோம் அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்? நம்ம ஒரு செறிவு மிகுந்தது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? கான்சன்ட்ரேட்டட். ஸோ கரைப்பானில் அதிகளவு அமிலத்தை கொண்டிருந்தால், தட் மீன்ஸ் இட் இஸ் இன் 100%. ஸோ 90% ஆசிட் இன் 10% வாட்டர் அப்படின்னா என்ன சொல்கிறோம்? கான்சன்ட்ரேட்டட். அதே ஆப்போசிட்டாக 10% ஆசிட் இன் 90% வாட்டர் அப்படின்னா டைல்யூட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் டைல்யூட்டட்? பிகாஸ் இட் ஹாவ் மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ we said it's that is relatively smaller amount of acid dissolved in solvent அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் their source, then basicity, ionization,
அண்ட் கான்சன்ட்ரேஷன். அதாவது மூலக்கூறுகள் காரத்துவம் அயனியுறும் அடிப்படை மற்றும் செறிவின் அடிப்படையில் அமிலங்களோட வகை. ஸோ இதில் யாருக்காவது டவுட் இருக்குங்களா? அடுத்து நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்ஸ், அமிலத்தோட பண்புகள். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லிட்டோம், வாட் எவர் இட் ஹாவ் அ சோ டேஸ்ட் தட் இஸ் ஆசிட். ஸோ இதெல்லாம் புளிப்புச்சுவை இருக்கோ அது அமிலம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இட் இஸ் செப்பரேட் த அயான்ஸ். ஸோ டெஃபினெட்லி இட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அயான்ஸை வந்து இது என்ன பண்ணுங்க, செப்பரேட் பண்ணும். எங்கே? அக்வா சொல்யூஷன், நீர்த்த கரைசலில் அயனிகளை பிரிக்கும். அதனால இது மின்சாரத்தை நன்கு கடத்தும். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா acid turns blue litmus red. So I give a hint for you, ARBB. That means acid in red color, base in blue color. So here acid we get a red litmus by blue litmus. அதாவது ஆசிட் வந்து சிவப்பு லிட்மஸாக மாறும். நீல லிட்மஸ்னாலே சிவப்பாக மாற்றும். சரிங்களா? பேஸ் காரம் அப்படின்றது ப்ளூ லிட்மஸை என்ன சிவப்பு லிட்மஸை என்ன மாற்றும், ப்ளூவாக மாற்றும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? இதுலேயே பாருங்கள், ஆசிட் ரியாக்ட் வித் ஆக்டிவ் மெட்டல்ஸ் டு கிவ் ஹைட்ரஜன் கேஸ். ஸோ ஆசிட்ஸ் வந்து எதில் மிக்ஸ் ஆகுதுங்க, ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் கேஸஸில் மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆசிட் வந்து ஒரு மெட்டல்ஸ் உலோகத்தோட வினை புரியும் போது என்ன கொடுக்கும், ஹைட்ரஜன் கேஸ் கொடுக்குது. we get a magnesium that is mixed with sulfuric acid. So two hydrogen atoms are removed by this magnesium, we get a magnesium sulfate. Okay, next is zinc react with HCl, we get a zinc chloride and H2. இது வந்து ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட அயனைசேஷன் பவர் அதிகமாக இருக்குது மெக்னீஷியம் ஜிங்க்குக்கு அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று என்னென்னா மெட்டல்ஸ் டு கிவ் அ ஹைட்ரஜன் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதாவது அயனியுறும் ஆற்றல் அப்படின்றது அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். உலோகங்களோட வினை புரியும் போது ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றும் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து ஆசிட் ரியாக்ட் வித் மெட்டல் கார்பனேட் அண்ட் மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட். சரிங்களா? அமிலங்கள் அப்படின்றது உலோக கார்பனேட் மற்றும் உலோக ஹைட்ரஜன் கார்பனேட்டோட பைகார்பனேட்டோட வினை புரியும் போது கார்பன் டை ஆக்சைடு தரும். உலோக கார்பனேட், that means metal carbonate is sodium carbonate and sodium bicarbonate, that is react with the HCl, it form a NaCl, water and a CO2 gas. So this also same, it give a NaCl, then water, then CO2 gas. சரிங்களா? அப்போ இது என்னவா மாறும், நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடை தரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து ஆசிட் ரியாக்ட் வித் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ். சரிங்களா? மெட்டாலிக் ஆக்சைட்ஸ்னால் உலோக ஆக்சைடுகளோட வினை புரியும் போது சால்ட் அண்ட் வாட்டரை கொடுக்கும். உப்பு மற்றும் நீரை தரும் சொல்கிறாங்க. மெட்டல் ஆக்சைட்ஸ் அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு, மெக்னீஷியம் ஆக்சைடு, இதெல்லாமே என்ன மெட்டல் ஆக்சைட்ஸ். அது கூட H2SO4 ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், கால்சியம் சல்ஃபேட், மெக்னீஷியம் சல்ஃபேட், இந்த மாதிரி எந்த உலோக ஆக்சைடு இருக்கோ அதோடதுக்கு மாறிடும். அதுவும் நீரும் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆசிட் ரியாக்ட் வித் பேசஸ் டு கிவ் அ சால்ட் அண்ட் வாட்டர். சரிங்களா? ஆசிட் வந்து பேஸ்க்கு ரியாக்டர்னா சால்ட் அண்ட் வாட்டர். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஏன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கேரக்டர், இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ், ரெண்டும் நியூட்ரல் ஆகிடுன்னு சொல்லுவோம். சரி, நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் இங்கே, நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதில் யாருக்காவது டவுட் இருக்குங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் ரோல் ஆஃப் வாட்டர் இன் ஆசிட் சொல்யூஷன். சரிங்களா? அதாவது அமிலக்கரிசல் நீரோட பங்கு அப்படின்றத பார்க்கலாம். ஆசிட் சோர்ஸ் தேர் ப்ராப்பர்ட்டி ஒன்லி வென் டிசால்வ் இன் வாட்டர். அமிலம் அப்படின்றது ஒரு நீரில் கரையும் போது தன்னோட பண்பை வந்து வெளிப்படுத்தும். இன் வாட்டர் தே ஆர் அயனைஸ்டு டு ஃபார்ம் அ H+ அயான் டு டிட்டர்மைன்ஸ் இட் ஹாவ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நீரில் வந்து H+ அயனியை கொடுக்கறதுனால தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இது வந்து அயனி பண்பு இருக்குதுன்னு சொல்கிறோம். தே டு நாட் அயனைஸ் இன் ஆர்கானிக் சால்வெண்ட். இது வந்து கரிம கரைப்பான்களில் கரையாதுன்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து HCl dissolved in water, HCl dissolved in organic solvent ethanol அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே வாட்டரில் இருக்கும் போது HCl ஒன்றா இருந்ததுல என்ன ஆயிடுச்சுங்க, H தனியாக Cl தனியாக செப்பரேட் ஆகியிருக்கு. இதே எத்தனாலில் பாருங்கள், they are mingled together. சரிங்களா? எவ்வளோ போட்டோமோ அவ்வளோ அப்படியே மிங்கிள் ஆகி இருக்குது. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஆசிட்ஸ் ரியாக்ட் வித் வாட்டர். சரிங்களா? அதாவது ஆசிட்ஸ்
ரியாக்ட் வித் அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சரியா நீரில் கரையும் நீரற்ற கரைப்பான்களை கரையாதுன்னு சொல்லுவாங்க. இது நீர் கரைப்பான். இது நீர் தான் கரைப்பானாக இருக்குது. நீரற்ற கரைப்பான் அப்படின்னா ஆர்கானிக் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னதுங்க, நீரற்ற கரைப்பான், அதில் கரையாது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதில் யாருக்காவது டவுட் இருக்குங்களா? அடுத்து நம்ம ஆசிட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூசஸ் ஆஃப் ஆசிட், அதோட அமிலத்தின் பயன்கள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் we call it as a sulfuric acid is a king of chemical. என்னன்னு சொல்கிறோம்? கிங் ஆஃப் கெமிக்கல், அதாவது வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய. சரிங்களா? திஸ் இஸ் யூஸ்டு ஃபார் மெனி அதர் காம்பவுண்ட்ஸ். சரிங்களா? நிறைய பல காம்பவுண்ட்ஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. மெயின்லி இட் இஸ் யூஸ்ட் இன் கார் பேட்டரிஸ். சரிங்களா? வாகனங்களும் மின்கலன்களை என்ன தான் நம்ம யூஸ் பண்ணுறோம்? சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், தட் இஸ் ஆல்வேஸ் present in our stomach. That is a digestive juice, but it is a cleaning agent for toilets. சரிங்களா? அதாவது கழிவறை தூய்மைப்படுத்தும் பொருளாக பயன்படுதுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சிட்ரிக் ஆசிட். சிட்ரிக் ஆசிட் எதில் இருக்கும்? எலுமிச்சம்பழம் இதெல்லாம் இருக்குங்களா? ஸோ எலுமிச்சம்பழம் என்ன பண்ணுவோம்? நம்ம ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ தட் இஸ் எஃபெக்டிவ் சால்ட்ஸ் அண்ட் அஸ் அ ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். சரிங்களா? ஃபுட் ப்ரிசர்வேட்டிவில் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நைட்ரிக் ஆசிட்ஸ் இருக்குது இல்லைங்களா? நைட்ரிக் ஆசிட். ஸோ நைட்ரிக் ஆசிட் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா மேக்ஸிமம் இட் இஸ் யூஸ்ட் இன் ஃபெர்டிலைசர்ஸ். சரிங்களா? தோட்டத்தில் உரமாக போடணும் அப்படின்னா அமோனியம் நைட்ரேட், அமோனியம் பாஸ்பேட் அந்த மாதிரி போடுவாங்க, அதில் யூஸ் ஆகும். தென் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் டைஸ், பெயிண்ட்ஸ் அண்ட் ட்ரக்ஸ். சாயம், வண்ணம் பூசுறது, மருந்து, இதிலலாம் நைட்ரிக் ஆசிட் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தென் ஆக்சாலிக் ஆசிட், இட் இஸ் ப்ரெசன்டட் இன் டொமேட்டோ, தக்காளி இருக்குங்களா? ஸோ இட் இஸ் அ குட் கிளீனிங் ஏஜென்ட் ஃபார் அயன் அண்ட் மெக்னீஷியம் டெபாசிட் ஃப்ரம் அ குவாட்ஸ் கிறிஸ்டல். சரிங்களா? அது ஆக்சாலிக் அமிலம் குவாட்ஸ் படிகத்தில் இரும்பு மங்கனீஷ் படிவம் இருந்துச்சு அப்படின்னா அது தூய்மைப்படுத்த யூஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் அ ப்ளீச்சிங் ஃபார் உடன் ரிமூவிங் பிளாக் ஸ்டெயின், அதாவது கருப்பாக ஏதாவது கரை பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த தக்காளி வச்சு தேய்ச்சோன்னா அது போயிடுமா. சரிங்களா? அதான் ப்ளீச்சிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். தென் கார்போனிக் ஆசிட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ். நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி அதை ஓப்பன் பண்ணால் என்ன ஆகுங்க? கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகும் இல்லையா? ஸோ இங்கே என்ன பண்ணி வச்சுருப்பாங்க? the carbon dioxide is under some pressure it is changed as a liquid. சரிங்களா? ஆசிட் வாய்க்கு அழுத்தத்துக்கு உட்படுத்தும் போது அது நினைவாக மாறும் திரவமாக மாறி இருக்கும். இது திரவத்து கூட கலந்து இருக்கும் போது இது கார்போனிக் அமிலம் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து எங்கே யூஸ் ஆகுதுங்க? ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ். நெக்ஸ்ட்டு டாட்டாரிக் ஆசிட். சரிங்க? டாட்டாரிக் ஆசிட் திராட்சையில் இருக்குது. ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் பேக்கிங் பவுடர். இது எங்கே யூஸ் ஆகுதுங்க? பேக்கிங் பவுடர்ஸில் என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா ரொட்டி சோடாவில் ஒரு பகுதியாக எந்த யூஸ் ஆகுது? இந்த டாட்டாரிக் ஆசிட். அப்போ எங்கே இருக்கும்? மேக்ஸிமம் பேக்கரியில் கேக்ஸ் மேக் பண்ணுவாங்க இல்லையா? அந்த பேக்கரி ஐட்டம்ஸில் எல்லாமே என்ன இருக்குங்க? இந்த டாட்டாரிக் ஆசிட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் ஆசிட்ஸோட ஐடென்டிஃபிகேஷன், ஆசிடோட ஐடென்டிஃபிகேஷன், டைப்பு, ப்ராப்பர்ட்டி அண்ட் யூசஸ். இதில் யாருக்காவது டவுட் இருக்குங்களா? ஸோ டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.